வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சோளக்காடு காஞ்சிட்ருக்குங்க. அதுக்காக நம்ம வந்து ரெயின் பைப் வாங்கியிருந்தோம். தீவனக்காட்டில் இதை போட்டிருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் இது நம்ம வாங்கியிருக்கோம். சோளக்காட்டில் இதை போட்டு பார்க்கலாம், தண்ணி பாயட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா சோளக்காடு ரொம்ப காஞ்சி வதவி போய் கிடக்குது. ஒரு பக்கம் வந்து மூடி போட்டு லாக் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போர் தண்ணி ஃபோர்ஸாக வரும்போது அந்த லாக் ஓப்பன் ஆகிடு சைடு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிக்கும், வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் அதை லாக் பண்ணிட்டோம். பசை போட்டு அதை ஒட்டியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி பைப் வந்து போர்லேயும் வந்து போர் பைப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து இந்த பைப்லேயும் இது கனெக்ஷன் பண்ணால் தான் நம்மளால் லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 2 ரோல் வாங்கியிருந்தோங்க. பைப் வந்து நாங்கள் 2 ரோல் வாங்கியிருந்தோம். ஒரு ரோல் தான் யூஸ் பண்ணோம், ஒரு ரோல் யூஸ் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பைப்பு கம்மியாக இருந்துச்சு, பழைய ரோல் வந்து மீதி இருந்தது, அதனால் விட்டுட்டோம். இந்த கேப்பில் தான் வந்து தண்ணி நமக்கு ஃபோர்ஸாக வரும். போர் பைப்பும் சாதா பைப்பும் எடுத்து இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு தான் வந்து நாங்கள் ஒரு ரோலை வந்து பிரிக்க ஆரம்பித்தோம். பிரிக்கும்போது சரியான பிளாஸ்டிக் ஸ்மெல்லுங்க. இதை பிரித்து தளவு கொண்டு போனோம். அப்படியே மறந்துடாதீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் லாக் வந்து பண்ணியிருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி போட்டு சுற்றி வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி லாக் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதனால் சரி பண்ணிக்கிட்டோம். 2வது ரோலில் வந்து பார்த்திங்கன்னா பத்தல, அதனால் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பைப்பில் 3 கால் இந்தாண்ட 3 இந்தாண்ட 3 கால் தாங்க பாயணும். லாங்காக போகிறதுனால அது மாதிரி பாயல, 2 கால் தான் பாஞ்சுது. இப்போதைக்கு வந்து இது பாஞ்சா போதும், ஏன்னா காஞ்சிட்ருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 2வது ரோலில் சுத்தமாகவே தண்ணி பாயலை. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த செடிக்கு மட்டும்தான் ஊற்றுனுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.